வெல்கம் டு சொல்யூஷன் ஸ்மால் ஹவுஸ் சேனல். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, நண்டு குழம்பு செய்வது எப்படி, கிராமிய மெத்தடில் நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். மொத்தம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் வெங்காயம் எடுத்து இது அரைக்கிறதுல போட்டிருக்கேன். அது சொல்கிறேன். கொஞ்சமாக எடுத்தால் போதும். 2 வெங்காயம், பெரிய தக்காளி 2 தக்காளி. இது அறியும் போதே இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். தனியாலாம் ஒன்றும் செய்யலை. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, இந்த மசாலாவில் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்களே, பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு 5 பொருள் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. இஞ்சி வந்து ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி, பூண்டு வந்து ஒரு பூண்டு பல் ஃபுல்லாக, உரிச்ச பூண்டு பல் ஃபுல்லாக அது போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சம் அளவு பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இந்த அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமயத்தை உங்களுக்கு தேவையான அளவு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை. இது வந்து ஃபஸ்ட்டு பால், இது திக்காக இருக்கும். இது லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம், அதனால இதோட வச்சுருக்கேன். இது வந்து சுத்தமாக வச்சுருக்கேன். நண்டு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ண நண்டு. இது மஞ்சள் தூள் தேவையான அளவு. இது வந்து மிளகாய்த்தூள், எல்லாமே தனியாக எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் இது நாங்கள் அப்படி தான் செஞ்சுப்போம். எங்கள் தஞ்சாவூர் சைடு, திருவாரூர் சைடெலாம் நாங்கள் அப்படி தான் செஞ்சுப்போம். இது வந்து லாஸ்ட்டு பால். இதை இப்போ ஊற்றும் போதே இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, இது மிளகாய்த்தூள் போடும்போதே அப்போ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன் சேர்ந்த மாதிரி. தண்ணி நம்ம தேவைக்கேற்ப. இவ்வளோ தான். நம்ம செய்கிறதுக்கு போகலாம். கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போது எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் அவங்கவுங்க இதுக்கு போய் நான் வந்து செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடு வந்தோன்னே நான் பெருஞ்சீரகம்லாம் இதிலே போட்டு அரைச்சிட்டேன். அதனால் தனியாக பெருஞ்சீரகம் போடல. நேராக எடுத்தோடனே வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி குழம்போட டேஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுல தான் இருக்குது. அது நல்லா அலுப்பு பார்க்காம நல்லா அதை வதக்கணும். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதுக்காக சேனலுக்காகலாம் நான் எதுவுமே வந்து புதுசாலாம் அக்சசரிஸ்லாம் வாங்கலைங்க. வீட்டில் இருக்கிறத அப்படியே வச்சு தான் நான் சமைக்கிறேன். அதனால் கடாயெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது தான். நான் வந்து இதுக்குன்னு போய் தனியாக உள்ளதெல்லாம் வாங்கலை. இது எப்போதும் நாங்கள் யூஸ் பண்ணுறது தான். நாங்கள் இதேமாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது வெங்காயம் நல்லா ஒரு வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த மசாலாலாம் சேர்த்து வச்சு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, எல்லாம் செஞ்சேன். என்னென்ன சொன்னேன்னா, பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு. எப்போதும் யூஸ்வலாக பூண்டு இஞ்சி அரைப்போம் இல்லைங்களா, அதில் பெருஞ்சீரகமும் வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். வெங்காயமும் தக்காளியும் எதுக்கு சேர்க்குறோம்னா, கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு எப்போதுமே இந்த நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் நான்வெஜ்ஜுக்கு அரைப்போம். தேங்காவோடு வச்சு அரைப்பேன். எனக்கு தேங்காவோடு வச்சு அரைக்கிறது எனக்கு பிடிக்கலை. அதனால் நான் வந்து இதோடையே நான் அரைச்சிக்கிட்டேன். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்ல ஒரு வாசனை வரும். இது வதங்கிட்டு இருக்கும்போது நல்லா அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வாசனை வரும். விருப்பப்பட்டால் உங்களுக்கு அந்த பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். எங்களுக்கு அது பிடிக்காது. வேணுன்னா விருப்பப்பட்டால் அது போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ தக்காளி,
தக்காளி நல்லா வதங்கணுங்கிறதுக்காக யூஸ்வலாக உள்ள ஃபார்முலா தான். உப்பு போட்டால் வதங்கணும். நான் தேவையான உப்பு இப்போயே போட்டுறேன். வேணா பார்த்துட்டு லாஸ்ட்டாக குழம்புக்கு பார்த்துட்டு வேணால் லாஸ்ட்டாக போட்டுக்கலான்னு. இப்போ தேவையான உப்பு எடுத்து வச்சுருந்த உப்பு எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். நண்டு வந்து உப்பு போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். நண்டில் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் நண்டுக்கு ரொம்ப உப்பு போட வேண்டியது இல்லை மற்ற மாதிரியே இருந்தாலும் அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் அடுத்தது போட்டுக்கலாம். இது தேவையான உப்புன்னு நான் நினைக்கிறேன். தேவையான உப்பாக தான் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போது இந்த கொத்தமல்லி கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக. அதுக்காக பாக்கி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டாக போடுறதுக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுக்கலாம். பாக்கி எல்லாம் இதில் போடலாம். அதுவும் அந்த ஃப்ளேவரும் இருந்தால் நல்லாயிருக்கும் தான். கறிவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டாச்சு. கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இது வதங்கினாவே குழம்பு பாதி வேலை முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் ஈஸி தான். ஒன்றும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா விறுவிறுன்னு செஞ்சிடலாம். நண்டு எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு க்ளீன் பண்ணி இப்போ வச்சுருக்கிறது தான் தெரியுது. எப்படி க்ளீன் பண்ணணும், கட் பண்ணி க்ளீன் பண்ணணுங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோவில் ரெஃபர் பண்ணிங்க. மழை நேரத்தில் நண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு மழை நேரத்தில் அதனால வாங்குவோம். ஏன்னா நண்டு சூடு, உடம்புக்கு ஹீட்டுங்கிறதுனால மழை நேரத்தில் சேர்த்துக்கிட்டால் ஒன்றும் செய்யாது. இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதும்பாங்க. இப்போது இது வந்து மஞ்சள் தூள், தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு. இது மிளகாய் தூள். நாங்கள் எல்லாம் ஒட்டுக்க சேர்த்து அரைச்சிடுவோம். தனித்தனியாக அரைக்க மாட்டோம். எல்லாம் சேர்த்து அரைச்ச தூள் இருக்கும். இது எல்லாத்துக்குமே நாங்கள் போட்டுப்போம். நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இதான் போட்டுப்போம். அதனால் மிளகாய் தனியாக எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த தூளில். இது பாருங்கள், நல்லா குழம்பு மாதிரி வந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த ஃபஸ்ட்டில் அரைச்ச தேங்காய் பால், ஃபஸ்ட்டு அரைச்ச தேங்காய் பால், ஃபஸ்ட்டு இது பண்ண தேங்காய் பால் அங்கே இருக்குது, வடிகட்டின தேங்காய் பால். இது லாஸ்ட்டாக வடிகட்டும் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். எல்லாம் தேவையான பொருள் எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா கொதி வந்தோடனே நண்டை போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நண்டை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம், நண்டு எடுத்து வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றி இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு குழம்பு. லிட் போட்டு மூடியிருக்கேன். ஒரு கொதி வரட்டும், நல்லா கொதி வரட்டும். இது வருது பாருங்கள், இதாக வருது இல்லைங்களா, அப்படியே இதாக வருது பாருங்கள், மஞ்சள் எல்லோவா வருதா. இப்போ கொதி வரப்போகுதுன்னு அர்த்தம். சில பேர் அதோட போட்டு வெங்காயம் தக்காளி போடும்போது நண்டும் போட்டு இது பண்ணுவாங்க. அதை விட இதை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போடுறதா எல்லாமே, மீன் அதெல்லாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போடுறதா அந்த உடையாமல் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரிஜினல் மரசெக்கு எண்ணெய். ஆட்டுற இடத்துலே போய் வாங்கிட்டு வருவோம். இங்கே கிடைக்கும், எங்கள் இடத்துல கிடைக்கிது. அதனால் ஆட்டுற இடத்துலே போய் வாங்கிட்டு வருவோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் நான் ஊற்றிருக்கேன். அதனால் இது வந்து நல்லெண்ணெய் தான். அது நல்லெண்ணெயும் கடலை எண்ணெயும் மிக்ஸ் ஆகிருக்கும் வச்சுருக்கேன் குழம்புக்காக. இதுமாதிரி நான்வெஜ்லாம் செய்கிறதுக்கு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு இல்லைங்களா, இந்த மாதிரி நேரத்தில் இது ஒரு கொதி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ சுற்றி ஒரு மாதிரி
குட்டி குட்டி பபிள்ஸ் வருது. அந்த நேரத்தில் இதை நண்டு கழுவுன நண்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டு எடுத்து கொட்டிடும். நல்லா இது வெந்ததுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 ஆப்ஷன் தாங்க. நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாங்கிறதுக்காக இது பண்ணுறேன். என்கிட்ட எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லை, அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் டேரெக்டாக வந்து இதுக்கு வந்துடுறேன். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் ஊற்றி இந்த தேங்காய் பாலும் லாஸ்ட்டு ஃபைனல் தேங்காய் பாலும் கொத்தமல்லி இலையும் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். இது வெந்துட்டா என்னன்னு எப்படி பார்க்குறதுனா, எடுத்து நீங்கள் இப்போ கொதி வந்திருக்கு நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இடையில எல்லாம் கிண்டிகிட்டே இருங்க. இந்த ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். இதெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து செதை வந்து நல்லா வெந்து வரும். அப்போ வெந்திருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், வெந்துடும். நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சா சீக்கிரம் வேவுங்கிறதுக்கு தான். இது வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தேய்ட்டு இந்த கொத்தமல்லி இலையும் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெந்திருக்கும். சுவையான நண்டு குழம்பு தயார். என்னோடய குழம்பெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சு இது பண்ணால் போதும். ஏன்னா தேங்காய் பால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, வச்சு எடுத்தால் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.